வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம புளியை வச்சு தான் நிறைய என்னென்னவோ பண்ணுவோம். புளியோட காயை வச்சு புளியங்காயில் ஒரு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளியங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள்: புளியங்காய் ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன், 100 கிராம் மிளகா, காஞ்ச மிளகா, ஒரு 50 கிராம் கொத்தமல்லி, 50 கிராம் உளுந்து, கடுகு ஒரு 3 ஸ்பூன், கருவேப்பிலை நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம், உப்பு தேவையான அளவு, பூண்டு 150 கிராம் வச்சுருக்கேன், எண்ணெய் தேவையான அளவு. பாருங்கள், இந்த புளியங்காய் ஊறுகாய், இந்த மாதிரி துவையல் இதெல்லாம் ஒரு சீசனில் தான் நம்ம பண்ண முடியும். சீசனில் செஞ்சு வச்சுக்கணும்னா நம்ம 1 வருஷம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன். புளியங்காய் துவையலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எல்லா உளுந்தையும் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிப்பாட்டி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த உளுந்து கொஞ்சம் செவந்துட்டு இருக்கும் போதே இந்த தனியாவை நம்ம போட்டுடலாம். இதில் நம்ம தனியாவும் போட்டுக்கலாம் அல்லது கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம். இது நம்ம சாய்ஸ் தான். ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அது பச்சை கலரில் இருக்கும், இது வேறு கொஞ்சம் கலர் மாறி இருக்கும். இப்போ நம்ம அந்த பெருங்காய பொடியை இதில் போட்டுடலாம். அடுத்து பூண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தோலோடு இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ரெண்டாவது பூண்டு நம்ம தோலோடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கழுத்து நரம்பெல்லாம் தேய்மானம் சரியாகும் அப்படின்றது நாட்டு வைத்தியத்தில் சொல்லுவாங்க. அதனால் நான் சில இதுக்கெல்லாம் தோலோடவே பூண்டை போட்டுருவேன். இப்போ இதுக்கு தோலோட பூண்டு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் தோலோடு போட்டிருக்கேன். இப்போ இந்த காஞ்ச மிளகாவை இதில் போட்டுருவோம். புளியங்காய் துவையெல்லாம் நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இந்த துவையிலையும் நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வெறும் சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிட்லாம். அதை கொஞ்சோண்டு சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு கலரி சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம்னா 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன், ஏன்னா புளின்ற தொட்டு இந்த உப்பை எடுத்துரும். அதனால் 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் இந்த புளியும் போட்டு நம்ம ஒரு வதக்கிக்கலாம். பாருங்கள், இது வதங்கினது போதும். நம்ம இப்போ இதை இறக்கிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா சுடுதண்ணி ஊற்றி தான் நம்ம இதை அரைக்க போகிறோம். இது சுடுதண்ணி ஊற்றி நம்ம அரைச்சோம்னா தான் கொஞ்சம் நல்லா மசியும், கொஞ்ச நாள் பட வரும். பச்சை தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. பாருங்கள், தண்ணி இப்படி வெதுன்னு காஞ்சால் போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம், சுடுதண்ணி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொருன்னு இல்லாமல் மீடியம் சைஸில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம துவையில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா தாளித்து வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்காவது நம்ம எண்ணெய் ஊற்றணும், ஏன்னா இது நல்லா வதங்கி அந்த எண்ணெய் தெளிஞ்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம இந்த கடுகு எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த உளுந்தும் போட்டுடலாம். இப்போ இந்த கருவேப்பிலை பாருங்கள், இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இந்த துவையிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சுவையான புளியங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த துவையல் பார்த்திங்கன்னா ஜுரம் அடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாசமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை போட்டு சாப்பாடு பிடிக்கல அப்படின்றவங்க கூட சாப்பாடு இதை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புளியங்காய் கிடைக்கல அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் இந்த கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க. இது சீசனில் மட்டும்தான் செய்ய முடியும், எல்லா நாளும் கிடைக்காது. இந்த புளியங்காய் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் மட்டும்தான் கிடைக்கும். மார்ச் வந்துட்டாலே இதை பழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 3 மாதத்துக்குள்ளனா இந்த காய் நம்மளுக்கு கொஞ்சம் இலசாவும் கொஞ்சம் நல்லா முத்தனாகவும் கிடைக்கும். மார்ச்சுக்கு அப்புறம் இது பழுத்துடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நீங்களும் இந்த சீசனில் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.